அப்சராவை பார்த்ததும் ராகுலோட கண்கள் சொக்க ஆரம்பிச்சது. அவளுடைய செவந்த உடல்வாகு, அதுல வைரங்கள் மின்னிக்கிட்டு இருந்தது. அவளுடைய ரோஜாப்பூ போன்ற இதழ்கள், நீளமான கருங்கூந்தல், அதெல்லாத்த விட மத்தவங்களை அப்படியே மயக்கக்கூடிய புன்னகை. ராகுல், என்னை அடையிறதுங்கிற விஷயம் ரொம்ப கஷ்டமானது. ஆனாலும் நீ இந்த அளவுக்கு முயற்சி பண்ணிருக்க. நான் அது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? என்ன நீ இங்க வரவழைச்சிருக்க? அஸ்வினி, நான் அவளை அளவுக்கு அதிகமாக காதலிச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட மொத்த குடும்பத்தை கூட சண்டை போட்டு அவங்கள எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அவளும் அதே தான் பண்ணா. என்னோட வாழ்க்கை முழுக்க என் கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணா. எல்லா சுகத்திலையும் துக்கத்திலையும் என்னை எப்பவும் விட்டுட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணா. ஆனால் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனேயே அவள் செஞ்சு கொடுத்த எல்லா சத்தியத்தையும் மீறிட்டு என்னை விட்டு போயிட்டா. உங்களை மாதிரி மனிதர்களுக்கு இதுதான் பிரச்சனை. முதல்ல ஒருத்தரை அந்த அளவுக்கு விரும்புறீங்க, அவங்களுக்கு முன்னாடி வேற யாரையுமே உங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் அவங்கள நீ அடைஞ்சிட்டா எல்லாத்தையும் விட அவங்களதான் உனக்கு தப்பா தெரியும். உன்னுடைய கனவுகள் அதிகமாயிடுது. அப்புறம் நீ உன் வாழ்க்கைய நாசமாக்கிக்கிற. அவ என்னை எதுக்கும் உதவாதவன் நினைச்சிட்டா. அவ எனக்கு கொடுத்த ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் நான் அவளை பழி வாங்கி ஆகணும். நீ ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீ ஒரு தடவை எனக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டினா அதை நான் பாதியில விடவே மாட்டேன். நான் நல்லா யோசிச்சிட்டேன். நான் இன்னைக்கே உனக்கு ஒரு ஆணையிடுறேன். இனிமே யாராவது எனக்கு கஷ்டத்தை கொடுக்க முயற்சி பண்ணாங்கன்னா, இல்லை எனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா, அப்போ நீ அதே சமயத்தில் தோன்றி அவங்க எல்லாரையும் அழிச்சிடணும். சரி, நான் அந்த மாதிரியே பண்றேன். ஆனா இப்ப நீ என்னுடைய நிபந்தனைகளை கேட்டுக்க. நான் உன்னோட வீட்டுல உன் கூடவே இருப்பேன். நீ என்னை விட்டுட்டு எந்த ஒரு பெண் கிட்டயும் நெருங்க கூடாது. இனிமே எந்த பெண்ணை பத்தின்னு நினைப்போம் உனக்கு இருக்கவே கூடாது. நான் உன்னோட நிபந்தனைக்கு சம்மதிக்கிறேன். எப்படி இருந்தாலும் இனிமே எனக்கு எந்த ஒரு பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இதை கேட்டுட்டு அப்சரா சிரிச்சா. அவ ஒரு சுருக்கு போட்டா. அவளும் ராகுலும் ராகுலோட வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. அட, நான் என்னோட ரூமுக்கு எப்படி வந்தேன்? ஏன்னா உன் மனசுல இருந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் வீட்டு கதவு தானாவே முடிக்குச்சு. அப்புறம் ரூம்ல இருக்கிற லைட் டிம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் சாயந்தரம் அஸ்வினியும் அவளுடைய 2 நண்பர்களும் ரோஷினி அப்புறம் சாரு கூட டின்னருக்கு போயிருந்தாங்க. நிஜமா சொல்றேன், எத்தனை நாளைக்கு அப்புறமா நான் உங்களை பாக்குறேன். இன்னைக்கு நாள் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நாட்கள் அப்படியே தான் இருக்கும்னு நினைச்சேன். வீட்டுல ஒரு கைதி போல. சரி வெடுப்பா, முதல்ல டின்னரை சாப்பிடுவோம். அவங்க முன்னாடி நூடுல்ஸ், பர்கர், அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருந்தது. அஸ்வினி அந்த கிளாஸை எடுத்து குடிக்க வாயில வச்சா. அதோட டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருந்தது. அவ பார்த்தா அவளோட கிளாஸ்ல ட்ரிங்க்ஸ்க்கு பதிலா ரத்தம் இருந்தது. அவளோட அதிர்ச்சிக்கு எல்லையே இல்லாம போயிடுச்சு. அவ அந்த கிளாஸ தரையில வீசினா. அப்புறம் தன்னோட இடத்துல அவ எழுந்து நின்னா. அப்பதான் அவ பார்த்தா அந்த ஹோட்டல்ல அவளை தவிர வேற யாரும் கிடையாது. எல்லாரும் எங்க போனாங்க? ரோஷினி, சாரு. அவ தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சத்தம் போட்டு கூப்பிட்டா. ஆனா அவளுக்கு எந்த பதிலும் வரல. அப்பதான் அவ பார்த்தா எதிர்க்க ஒரு பயங்கரமான பேயு அவ கிட்ட வந்துகிட்டு இருந்தது. இவ அந்த அப்சரா தான். ஒரு பயங்கரமான அவதாரத்துல அவ கிட்ட வந்தா. காப்பாத்துங்க! அஸ்வினி, உனக்கு என்ன ஆச்சு? ஒரே நொடியில எல்லாம் சரியாயிடுச்சு. அவ கிளாஸ தூக்கி எறிஞ்சாலே அதுல கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் இருந்தது. என்ன ஆச்சு உனக்கு? எதுக்காக கூல்ட்ரிங்க்ஸ் தூக்கி வீசின? அது கூல்ட்ரிங்க்ஸ் இல்ல, அது ரத்தம். அப்புறம் அந்த டயன். ஏய், உனக்கு என்ன ஆச்சு? நீ என்ன கண்ணை திறந்துகிட்டே கனவு காண்ற? அஸ்வினிக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. அவ கூட அப்படி என்னதான் நடக்குதுன்னு தெரியல. காலையில விடிஞ்சதும் ராகுலோட கண்கள் திறந்ததும் அப்சரா அவன் முன்னாடி நின்னுட்டு இருந்தா. அவனுக்கு முன்னாடி தட்டுல ராகுலோட ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் அதுல இருந்தது. வாவ், நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நீ டிஃபன் கூட ரெடி பண்ணிட்டியா? ஆமா, ஏன்னா இப்போ உன் மனைவியோட இடத்த நான் எடுத்துக்கிட்டேன். அப்பதான் அஸ்வினி விராஜ் கிட்ட பேசிட்டு இருந்தா. ஹலோ மேடம், நாம் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, நாம் மீட் பண்ணலாமா? அப்படி இல்லைன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பையே முடிச்சுக்கலாம். ஐயோ இல்ல, நான் இன்னைக்கே உன்னை வந்து பாக்குறேன். அஸ்வினி ராத்திரி விராஜ போய் மீட் பண்ணா. அப்புறம் அவன் அவளை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனான். நீ ப்ரொஃபைலில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கியோ
நேரில் அதை விட 100 மடங்கு ரொம்ப அழகாக இருக்க. அப்புறம் நீயும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் டின்னர் சாப்பிட்டாங்க. சார் உங்கள் பில். 8,000ஆ? அவன் 10,000 ரூபாய் பணத்தை டிப்ஸோட சேர்த்து கொடுத்தான். ராகுலால இவ்ளோ பேமெண்ட் கொடுக்கவே முடியாது. சரியான கஞ்சம். டின்னர் முடிஞ்சதும் விராஜ் அவளை தன்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போனான். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. விராஜ் அவளை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போனான். ஆனா அப்பதான் அங்க அப்சரா தோன்றினா. அவளை பார்த்ததும் விராஜ் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான். அட கடவுளே, யார் நீ? நீ எனக்காக இவளை விட்டுட முடியுமா? ஆ, நான் இப்போவே இவளை விட்டுடுறேன். ஆனால் நீ எனக்கு சொந்தமாவியா? விராஜ், நீ என்ன பேசுற? வாயை மூடு. நீ உன்னை பாரு, அதுக்கப்புறம் இவளை பாரு. இவ எவ்வளோ அழகா இருக்கா. விராஜ் அப்படியே மயங்கி போய் அப்சராவை நோக்கி போக ஆரம்பிச்சான். அப்பதான் அப்சரா விராஜோட கழுத்தை பிடிச்சா. அப்புறம் அவனுடைய தலைய நேரா அஸ்வினியை நோக்கி திருப்பினான். அதுக்கப்புறம் அப்சரா விராஜோட தலைய அஸ்வினியோட கால்கள்ல வீசினா. இத பார்த்துட்டு அஸ்வினி அதிர்ந்து போய் நின்னா. அப்புறம் அவ காப்பாத்துங்க கத்திக்கிட்டும் கதறிக்கிட்டும் அவ அந்த இடத்த விட்டு ஓடினா. அந்த நாளைக்கு அப்புறம் அஸ்வினிக்கோட வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்தது. அவளுக்கு எல்லா இடத்துலயும் மறுபடியும் அப்சரா கண்ணுக்கு தெரிஞ்சா. இப்ப அஸ்வினியோட வாழ்க்கை நரகம் போல மாறுச்சு. இந்த சங்கடத்துல இருந்து அவ வெளியே வர்றதுக்காக அவ ஒரு பாபாவை போய் பார்த்தா. உன்னோட வார்த்தைகளை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது, உனக்கு அப்சராவால தான் பிரச்சனை. அப்சராவா? ஆமாம், சொர்க்கத்தில் இருக்கிற அப்சரா. அவளோட வேலை சொர்க்கத்தில் மட்டும்தான். ஆனால் ஒரு சிலர் அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக மந்திரங்கள் மூலமாக ரொம்பவும் கடினமான செயல்முறைகளை செஞ்சு முடிக்கிறாங்க. அப்படி செஞ்சு அவளை வர வைக்கிறாங்க. ஆனால் அவள் உன்னை எந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காளோ அதிலிருந்து ஒன்று தெளிவாக தெரியுது. யாரோ ஒருத்தர் உன்னை தொந்தரவு பண்ணுறதுக்காக தான் அவளை வர வச்சிருக்காங்க. இப்ப அஸ்வினி பாபா கிட்ட அவளை பத்தியும் ராகுலை பத்தியும் மொத்த கதையும் சொன்னா. விதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்போ ஒரு பெண் கல்யாண வாழ்க்கைக்குள்ள வராளோ அப்போ அவளுக்கு அவளோட கணவன் மட்டும்தான் எல்லாமே. புருஷனுக்கு என்ன நடக்குது, அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், எவ்வளோ லாபம், எவ்வளோ நஷ்டம் இருக்குன்னு எல்லாத்தையும் மனைவி தான் கண்காணிக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு மனைவியோட தர்மம். சுகமோ துக்கமோ கஷ்டமோ சந்தோஷமோ ஒரு மனைவி எப்பவும் அவளோட கணவனை விட்டு கொடுக்கவே கூடாது. அஸ்வினி பாபா சொன்னதை ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருந்தா. இப்ப அவ தன்னுடைய தவறை நினைச்சு வருந்தவும் ஆரம்பிச்சா. அவ பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு அதே சமயம் அங்கிருந்து புறப்பட்டு போனா. இது போல அப்சரா ராகுலுக்கு நடந்த விஷயங்களை காட்டினா. அஸ்வினி கூட அவன் நடந்துகிட்ட விதத்தை. இவ்வளோ பசங்களை டேட் பண்ணதுக்கு அப்புறமா அவளுக்கு யார் கூடவும் இருக்க தகுதி இல்லை. அவளால் எப்போவும் ஒருத்தன் கூட இருக்கவும் முடியாது. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்சரா. நீ எனக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ட. அப்படி நான் உன்னை சந்தோஷப்படுத்திருக்கேனா, நீயும் என்னை சந்தோஷப்படுத்த. இப்படி சொல்லிட்டு அப்சரா அவனை கட்டி பிடிச்சா. மறுநாள் காலையில திடீர்னு அஸ்வினி அவனோட வீட்டுக்கு வந்தா. அவளை பார்த்ததும் ராகுலுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. அவன் ஏதோ கட்டப்பட்ட பொம்மை மாதிரி அப்படியே நின்னுட்டு இருந்தான். என்ன மன்னிச்சிடு ராகுல், நான் உன்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன். இனிமே உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணத நான் நிச்சயம் நிறைவேற்றி காட்டுறேன். ராகுலுக்கு எப்படி இருந்ததுன்னா எல்லா சந்தோஷமும் திரும்பி வந்த மாதிரி இருந்தது. அப்பதான் அவங்க பார்த்தாங்க, அங்க அப்சரா அப்படியே கோத்தோட நின்றுட்டு இருந்தா. நான் உன்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருந்தேன், என்ன தவிர நீ எந்த ஒரு பெண் கிட்டையும் நெருங்க கூடாதுன்னு. அப்சரா, இவ என்னோட மனைவி. இவ செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் இவ உணர்ந்துட்டா. நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். அப்பதான் ராகுல் ஒரு மந்திரத்தை படிச்சான். அப்புறம் சொன்னான், அப்சரா, இனிமே எனக்கு உன்னோட உதவி தேவையில்லை. இப்போ நீ இங்கேருந்து போகலாம். முடியாது. நீ இங்கேருந்து போயிடு. அப்பதான் அப்சரா மறைஞ்சிட்டா. ஐ லவ் யூ ராகுல், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ டார்லிங். நீ இனிமே என்னை விட்டு எங்கேயும் போகாத. கண்டிப்பா மாட்டேன். இப்ப அஸ்வினி ராகுலோட சந்தோஷமா இருந்தா. மெல்ல மெல்ல இவங்க ஒன்னா இருக்க ஆரம்பிச்சு 3 மாசங்கள் கடந்துருச்சு. ராகுல் தன்னுடைய வேலைய நல்லா பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா இப்ப அவன் மனசுல எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. அப்பதான் அஸ்வினிக்கு ஒரு நாள் ஒரு கால் வந்தது. ஹலோ, யாரு? ஹலோ அஸ்வினி, எப்படி இருக்க?
அட, நீ என்ன பிரத்மேஷா பேசுறது? நான் பிரத்மேஷ் தான் பேசுகிறேன். முடிஞ்சது. நீ 1ஆம் நம்பர் மோசக்காரனா இருக்க. நான் உனக்கு எத்தனை கால் பண்றது? நீ எனக்கு ஆன்சரும் பண்ணல, என்ன வந்து பார்க்கவும் இல்ல. அடே, நான் என் வேலையில் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். சரி விடு, இப்போ சொல்லு, நாம் மீட் பண்ணலாமா? இதை கேட்டதும் அஸ்வினி மறுபடியும் தடுமாற ஆரம்பிச்சா. ராகுல் இப்போ அவருடைய வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு. ஒரு 2-3 தடவை பிரத்மேஷ பார்த்தனா ராகுலுக்கு தெரியவா போகுது? சரி, இன்னைக்கு ராத்திரி உன்னை மீட் பண்றேன். ஆனா எனக்கு ப்ராமிஸ் பண்ண, எனக்கு பிடிச்ச ஒண்ணு நீ எனக்கு வாங்கி கொடுக்கணும். டார்லிங், நான் வாங்கி தரேன். நம்ம மீட் பண்ணுவோம். ராத்திரி ராகுல் தூங்கினதுக்கு அப்புறம் அஸ்வினி ஒரு ஷார்ட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டா. அப்புறம் ரெடி ஆனா. எத்தனை நாளைக்கு அப்புறமா மீட் பண்றேன், இன்னைக்கு கொஞ்சம் ஹாட்டா இருக்கிறது தப்பு இல்ல. அவ ரூமை விட்டு வெளியே வந்தா. ராகுல் தூக்கத்துல அதிர்ச்சி ஆகி முழிச்சான். அவன் முன்னாடி அப்சரா நின்னுட்டு இருந்தா. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அப்புறம் என்னோட அஸ்வினி எங்க? உன்னோட அஸ்வினி தன்னுடைய பழைய காதலனை மீட் பண்ண போயிருக்கா. என்ன? இதை கேட்டதும் ராகுலோட மனசுல ஒரு பெரிய இடியே விழுந்த மாதிரி இருந்தது. இப்ப அஸ்வினி கேட் வரைக்கும் தான் போயிருப்பா. அப்பதான் அப்சரா அவளுக்கு முன்னாடி வந்து நின்னா. அவ அஸ்வினியோட கழுத்தை பிடிச்சா. அவ உடம்புல இருந்து தலையை பிடுங்கி எடுத்தா. ராகுல் அங்க போன உடனே அங்க நடந்த காட்சிய பார்த்துட்டு அவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னா. அஸ்வினியோட டெட் பாடி தரையில கடந்தது. அப்புறம் எதிர்க்க அப்சரா அவளுடைய தலைய கையில எடுத்துக்கிட்டு ராகுல் கிட்ட நெருங்கி வந்துட்டு இருந்தா. அதுல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருந்தது. நீ எப்படி திரும்ப வந்த? நீ எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தல, அதை நினைவுபடுத்தி பாரு. நான் இன்னைக்கே உனக்கு ஒரு ஆணையிடுறேன். இனிமே யாராவது எனக்கு கஷ்டத்தை கொடுக்க முயற்சி பண்ணாங்கன்னா, இல்லை எனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா, அப்போ நீ அதே சமயத்தில் தோன்றி அவங்க எல்லாரையும் அழிச்சிடணும். இனி நான் நிரந்தரமா உன் கூடவே இருப்பேன். உன் கூட மட்டுமே. இல்லை.